100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 ஆடி மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார, அதாவது 16/8/2024 வெள்ளிக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், ராசி அமைப்பு, சூரிய பகவானுடைய சஞ்சாரம், இதையெல்லாம் வைத்து உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது, குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா, எதிரிகளின் தொல்லை ஒழியுமா அப்படின்ட்டு துல்லியமாக தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் 7வது இடத்துல இருக்கின்றார். அதோடு சுக்கிரன் மற்றும் புதன் பகவானோடு இணைந்திருப்பதால் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். சில்லறை வியாபாரம் சிறப்படையும். தாய் மாமனால நன்மை உண்டாகும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. சுப விரய செலவுகள் அதிகரிச்சிடும். பணத்தை சேமிக்க பழகி கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களையும் ஏற்று சாதித்து காட்டுவதில் வல்லவர்களாக இருப்பவர்கள் தான் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள். சிறந்த பேச்சாளர்கள், அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. அன்பின் அடையாளமாக இருப்பவர்கள் நீங்கள். உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் சுக்கிரனும் புதனும் நிற்கும்போது மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அது இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து அடையும் என்பதையும் சொல்லணும். எதிர்பார்த்த உதவிகள் விஐபிகளிடமிருந்து கிடைச்சிடும். வீடு கட்ட பிளான் அப்ரூவல் எல்லாம் கிடைக்கும். வங்கி கடன் உதவியும் கிடைக்கும். வழக்கு சாதகமாக்கும். கணவர் உங்களுக்கு முழு சுதந்திரம் தருவார். பிள்ளைகளின் பொறுப்பற்ற போக்கு மாறிவிடும். உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. தாயாருக்கு கை கால் வலி, சளி தொந்தரவு வந்து நீங்கும். வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் விரிசல்கள் வரும். அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். செலுத்த வேண்டிய வரிகளை தாமதப்படுத்தாதீங்க. புதியவர்களை நம்பி பழைய நண்பர்களை பகைத்து கொள்ளாதீங்க. சித்தர்களை சந்தித்து அருள் ஆசி பெற போறீங்க. நெருக்கமானவர்கள் சிலர் உதவுவதைப் போல் உபத்திரவம் தருவாங்க. கவனமாக இருங்க. அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் தலையிடுவதால் வீண் பழிக்கும் ஆளாகி விடுவீங்க. வாகனத்தை கொஞ்சம் கவனமாக இயக்குங்கள். விபத்துகள் நிகழக்கூடும். மன அமைதி பெற ஆன்மீகம், யோகா, தியானத்தில் ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வீங்க. வறண்டிருந்த பணப்பை கொஞ்சம் நிரம்ப ஆரம்பிக்கும். நீண்ட காலமாக தடைபட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறிவிடும். குறிப்பாக ஆன்மீகவாதிகளுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். தாயாருடன் இருந்து வந்த இணக்குகள், அதாவது பிரச்சனைகள் எல்லாம் விலகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும் காலம் இது. பிள்ளைகளின் சாதனைகளால் மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும். அவர்களுக்கு எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி அமைந்துவிடும். ஒரு சிலருக்கு அயல்நாடு செல்லும் வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகளுக்கு ஏதோ ஒரு வகையில் தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் இப்போது கைகூடி வரும். மகன் குடும்ப சூழ்நிலை அறிந்து பொறுப்பாக நடந்து கொள்வார். விலகி சென்ற சொந்த பந்தங்கள் எல்லாம் மனம் மாறி வலிய வந்து பேசுவாங்க. வாடகை வீட்டில் இதுவரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சொந்த வீட்டுக்கு குடிபுகக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்கின்றது. சொத்து விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்களுக்கு அதிரடியான தீர்வு காண போறீங்க. மூத்த சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. அவர்களின் தேவையறிந்து உதவுவீங்க. வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு கை நிறைய சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைச்சிடும். வெளிநாட்டினரால் திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டுடும். பெரிய பதவிகள் தேடி வரும். சவால்களை சமாளிக்கும் மனோபலம் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சில் கம்பீரம் பிறந்துவிடும். நாடு ஆளுபவர்களின் நட்பு கிடைக்கப் போகின்றது. இளைய சகோதர வகையில் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் எல்லாம் நீங்கிவிடும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். தோல்வி மனப்பான்மையிலிருந்து விடுபட போறீங்க. அடி மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்க போகின்றது. தூக்கம் வரும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் தீரும். தந்தையாரின் உடல் நலம் சற்று பாதிக்கும். அடிக்கடி வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம்.
உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் அனைவரும் உங்களுடைய உதவியை நாடி வருவாங்க. நீண்டகால கனவான வீடு மனை வாங்கும் திட்டம் நிறைவேறப் போகின்றது. தெலுங்கு மலையாளம் பேசுபவர்களால் லாபம் அடைய போறீங்க. சொந்த ஊரில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீங்க. சாதுக்கள் உங்களுக்கு உதவுவாங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். யாரையும் நம்பி உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம். நீங்களே களத்தில் இறங்கி வேலை செய்வது நல்லது. உங்களுடைய வீட்டிற்கு தேவையான நவீன மின்னணு சாதனங்களை வாங்கி மகிழ்வீங்க. இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் டென்ஷன் எல்லாம் வந்து போகும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகளும் இருக்கலாம். சில விஷயங்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பாருங்க. அடுக்கடுக்கான வேலைகளால் ஓய்வெடுக்க முடியாமல் உழைக்க வேண்டி வரும். ஆன்மீகத்தில் மனம் ஈடுபடும். வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க. மனதில் இனம் புரியாத கவலைகளும் வந்து போகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் சற்று அதிகமாக இருக்கும். உங்களுடைய நிலை தெரியாமல் உறவினர்கள் நண்பர்கள் சிலர் உங்களிடம் உதவி கேட்டு தொந்தரவு தருவாங்க. பணம் நகையை கவனமாக கையாளுங்க. வழக்கில் வழக்கறிஞரை மாற்றுவீங்க. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா பெரிய அளவில் முதலீடுகளை செய்யாதீங்க. புது தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். வேலையாட்களால் மறைமுக பிரச்சனைகள் வரும். கையெழுத்து புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உணவு மருந்து இரும்பு பிளாஸ்டிக் வகைகளால் மிக பெரும் ஆதாயம் உண்டாகப் போகின்றது. கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் தொந்தரவு கொடுத்தாலும் நிதானத்தை தவற விடாதீங்க. உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா வேலை சுமை அதிகமாகிடும். மேல் அதிகாரி உங்களை தவறாக புரிந்து கொள்வார். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக நிதானமாக இருங்க. சட்டத்துக்கு புறம்பான வகையில் யாருக்கும் உதவ வேண்டாம். வேற்று நாட்டு நிறுவனங்கள் மூலம் புது வாய்ப்புகள் வந்து சேரும். சக ஊழியர்கள் உங்களை மதிப்பாங்க. சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகரம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டம் உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவெடுக்க உதவும். சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீங்க. புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாகும். பண வரத்து அதிகரித்துவிடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலமாக லாபம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்த ஆலோசனைகளை மேற்கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய செயல் திறமை வெளிப்படும். அதனால் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டையும் பெறுவீங்க. வரவேண்டிய பணம் வந்து சேரும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகிடும். குடும்பத்தில் இருப்பவர்களால் அதிகப்படியான வருமானம் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான உறவு உருவாகும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க. பெண்கள் விஷயத்தில் தெளிவான முடிவை எடுப்பீங்க. ஆண்கள் விஷயத்தில் பெண்கள் தெளிவாக இருப்பீங்க. புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள ஆர்வம் உண்டாகிடும். எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாகிடும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதோடு அவர்களால் நன்மையும் உண்டாகும். சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா மேலிடம் சொல்வதை நீங்கள் காதில் வாங்காதவர் போல இருப்பீங்க. இது நல்லதுக்கு இல்லை. எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாக போகின்றது. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும். வீண் மனக்கவலைகளும் உண்டாகும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். அறிவியல் மற்றும் கணித பாடங்களில் கூடுதல் கவனத்தோடு படிப்பது நல்லதாக இருக்கும். நல்ல ஒரு மதிப்பெண்களையும் பெற போகிறீங்க. எதிலும் சிக்காமல் நழுவிக்கொள்ளுங்க. இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் நிச்சயம் கிடைக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடிச்சிடுவீங்க. வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் என்பதை சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவானை சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள். ஆடி மாதம் 10, 12, 16, 21, 30 இதெல்லாம் உங்களுடைய அதிர்ஷ்ட தினங்களாக இருக்கின்றது. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்தும் நல்லதே நடக்க வேண்டுமென்றால்
தஞ்சாவூர் மாவட்டம் ஐயாவாடியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பிரத்யங்காரா தேவியை சென்று வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரும் நன்மை உண்டாகும். சுகபோக ஒரு வாழ்க்கையை உங்களால் அமைத்து கொள்ள முடியும். கடன் பிரச்சனைகள் அடியோடு நிச்சயம் விலகும் என்று உறுதியாக சொல்லலாம். மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 16/8/2024 என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகரம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொள்ள, அதன்படி சிறப்பாக ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.